தன்னை முடிசூட்டிய சசிகலாவை கதறி அள வைக்கிறாரு. பெங்களூர் ஜெயிலில் இருந்தனால தான் தப்பிச்சிட்டேன், தமிழ்நாட்டு ஜெயிலில் இருந்தால் என்னை காலி பண்ணியிருப்பாங்க என்கிற அளவுக்கு அவரை கதற விடுறாங்க. எல்லாமே தான் தலைவராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் சித்து விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கேயே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தாங்க பில்டப் பண்ணுறாரு. அவரை தனியாக அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கேட்குறேன். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கிறோம், கேரியரின் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறோம், பொண்டாட்டியை விட்டு வந்துட்டோம், பிள்ளையை விட்டு வந்துட்டோம், குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், நம்மளும் இனப்புறம் விட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனித்துவம் என்கிற பேர்லையோ தனியாக தேர்தலை சந்திப்பவர்களோ மிக படுதோல்வியை தான் அடைந்திருக்கிறார்கள். அதிகார மையத்தை நோக்கி நெருங்கவே முடியாது. விஜய்னால் பெரிய சக்தியாக வர முடியாது. வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சு, அவரே அதை கெடுத்துக்கிட்டார். மிக 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 மோசமாக எப்படி கூட்டம் நடத்தக்கூடாது, எப்படி நிர்வாகம் பண்ணக்கூடாது, எப்படி குடும்பம் நடத்தக்கூடாது, எப்படி கட்சி நடத்தக்கூடாது, எல்லாத்துக்குமான உதாரணமாக விஜய் இருக்கிறார். அதனால் விஜய் அரசியல் வெல்லாது என்பது விஜய்க்கும் தெரிந்து விட்டது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணிக்கு போக போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேச்செல்லாம் நிலவுது. இந்த நிலையில் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்தால் தான் நம்ப முடியும், அவர் டெல்லியில் ஆஜராகிறதுக்கு தான் போகிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தகவல் கூட எனக்கு தெரில அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு, நாங்கள் அப்படி யாரையும் மிரட்டி கொண்டுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் வரப்போகிறார், அதை யாரும் நம்பாதீர்கள், அது வதந்தி அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறார். இப்படிப்பட்ட வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறார். ஆனால் அந்த வதந்தியை பரப்புறதே அவர் தான். யார் பரப்புறா? தாவேக்காரங்க தான் பரப்புகிறாங்க. அதாவது அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணிக்கு போவதா வேணாமா அப்படின்னா 50 பேர் என்ன சொல்கிறான், கொள்கை எதிரி பாஜகவோட போயிடலாம், நமக்கு கொள்கை தேவையில்லை, நமக்கு எதிரி தான் தேவை, கொள்கை தேவையில்லை, நமக்கு எதிரி திமுக தான், கொள்கை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி விஜய் வருவதை விரும்பவில்லை. கடந்த நாட்களில் அவர் தான் விஜய் வரணும்னு விரும்பினவர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது, தாவேக்கா கொடியை ஆட்டுறாங்க, ஆட்டுறது நம்மால் தான், நம்ம தான் ஆட்ட சொன்னோம், இருந்தாலும் இந்த பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, புதிய கூட்டணி பிறந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். தொடக்கத்திலே எதிர்பார்த்தார்கள், எப்படியாவது தாவேக்கா உள்ள இழுத்துக்கிறோன்னு எதிர்பார்த்தாங்க. எப்போ? பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஒரு 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கேன், இப்போ நீங்கள் வேணால் 2.5 வருஷம் முதலமைச்சராக இருங்க என்கிற அளவுக்கு ஈக்குவலாக பேசினார். தன்னுடைய தலைமை பதவிக்கு போட்டிக்கு யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிட்டார், செங்கோட்டையனை வெளியேற்றிட்டார், பெங்களூர் புகழேந்தி கத்திட்டு அவர் தனி அமைப்பு தொடங்கிட்டார். ஆனால் அதுவும் தாவேக்காவுக்கு ஆதரவாக தானே. தன்னை முடிசூட்டிய சசிகலாவை கதறி அள வைக்கிறாரு. பெங்களூர் ஜெயிலில் இருந்தனால தான் தப்பிச்சிட்டேன், தமிழ்நாட்டு ஜெயிலில் இருந்தால் என்னை காலி பண்ணியிருப்பாங்க என்கிற அளவுக்கு அவரை கதற விடுறாங்க. எல்லாமே தான் தலைவராக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசியல் சித்து விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர் தலைவராக எடுத்துக்கிடுவாரா? வந்தோமா, ஒரு ஓரமாக கொஞ்சம் சீட்டு வாங்கினோமா, கொஞ்சம் எம்எல்ஏ ஜெயிச்சோமா, வாய்ப்பு கிடைச்சா எதிர்கட்சி ஆனோமா, அப்படித்தான் நீ இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். நான் முதலமைச்சராக இருந்த என்கிட்டேவும் சொல்லுவியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என்னென்னா, விஜய்க்கு கரூர் சம்பவத்திற்கு முன்பு பொதுமக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு இருந்தது உண்மை. அந்த செல்வாக்கு எப்பொழுதுமே புதிதாக கட்சி தொடங்குகிறவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வரும். தொடங்கும் போது மதிமுகவுக்கு இருந்துச்சு,
ஏன் நாம் தமிழர் கட்சி கூட பெரிய கூட்டம் கூடிச்சு தொடக்கத்தில். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் என்ன ஆனார்கள், அதான் கதை. தேமுதிகவுக்கும் ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சு. வடிவேலு ஜோக்கில் சொல்கிற மாதிரி ஓப்பனிங்லாம் அவங்ககிட்ட நல்லா தாண்டா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையடா அப்படின்ற மாதிரி பெருசாக ஓப்பனிங் ஆகுது, முடிவு எட்டப்பட மாட்டேங்குது. அதனால் தொடக்க நிலையில் அதிமுக தாவேகாக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது, அது நடைமுறைக்கு வரலை. அதனால தான் அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே போயிட்டார் எடப்பாடியார். இப்போ அவருக்கு கரூர் சம்பவத்திற்கு பின்பு இமேஜ் சரிந்து விழுந்து, அதுக்கு பின்னாடியும் திமுக மீது குற்றச்சாட்டு சொல்லி, கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி பாஜகவை பற்றி பட்டும் படாமல் பேசுனது நிப்பாட்டிட்டார். அப்புறம் தொடர்ச்சியாக 5000 பேருக்கு குறைவான கூட்டத்தை நடத்த ஆரம்பிச்சு, எங்களுக்கு ஒரே எதிரி எஸ்ஓபி தான், எங்களுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு, எல்லா ஊருக்கும் நான் போகணும்னா என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க. எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? கார் எடுத்துகிட்டு போனால் எல்லா ஊருக்கும் போகலாம். ஒரு டிரைவர் பெட்ரோலை ஃபுல் பண்ணோம்னா தமிழ்நாடு முழுக்க போகலாம். அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் ஆனால் தான் எல்லா ஊருக்கும் போக முடியுமா? நான் எங்கள் கிராமத்துக்கு போகிறேன், முதலமைச்சர் ஆகி தான் நான் எங்கள் கிராமத்துக்கு போக முடியுமா? அரசாங்க பஸ்ஸில் ஏறி கூட போகலாம், ட்ரெயினில் ஏறி கூட போகலாம், அன்ரிசர்வ்டில் உள்ள போகலாம், வித்தவுட்டில் கூட போயிடலாம். அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் ஆகணும்? அப்படின்லாம் டைலாக் பேசுகிறாரு. இப்போ கடைசியாக அவர் நிலைமை என்னென்னா, காங்கிரஸ் எங்களை கூட்டணிக்கு கூப்பிட்றாங்கோ, பிரவீன் சக்கரவர்த்தி கூப்பிட்றாங்கோ, மாணிக் தாகூர் கூப்பிட்றாங்கோ அப்படின்னாங்க. அதெல்லாம் இவனை பூச்சாண்டியாக காமிச்சு பிள்ளைக்கு சூறு விட்டுனது மாதிரி கலைச்சி விட்டாங்க ஆட்டையை. இவன் காமிச்சு, விஜயை காமிச்சு தாவேக்காக காமிச்சு 25 சீட்டை 28 ஆக்கிட்டு ஒரு ராஜ்யசபாவுக்கு அடியை போட்டு அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு போயிடுச்சு காங்கிரஸ். விஜய் அரசியல் அனாதை ஆகிட்டார். இப்போ கடைசி ஆப்ஷன், ஏன்னா தேதி அறிவிக்க போகிறாங்க, தேர்தல் தேதியை. கடைசி ஆப்ஷன் வர்றாரா வரலையா அப்படின்னு. இப்போ இந்த வர்றாரா வரலையான்னா இவருக்கு இமேஜ் கந்தலாகி கிடக்கு. ஒரு பக்கம் 50 பேர் செத்து போயிட்டான் கூட்டம் பார்க்க வந்தவன் நெரிசலில். இப்போ அவர் பொண்டாட்டி குடும்ப நீதிமன்றத்தில் இவன் ஒழுக்கம் கட்டவன், என்னை அடிக்கிறான், துன்புறுத்துறான், சரியில்லாத ஆள், பிள்ளைய பார்க்காதவன், மகளை பார்க்காதவன், மண்டக்கரம் முடித்தவன், சைக்கோ அப்படிங்கிற வரைக்கும் ஒரு மனைவி தெரிவிச்சிருக்கு. அதனால் பெண்களின் பேராதரவு அப்படிங்கிறது, அந்த ரசிக வெறி பிடித்தவர்கள் வேண்டுமானால் விரும்பலாம், அவர் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம், பொதுமக்கள் சொல்ல மாட்டான். அதனால் இமேஜ் டேமேஜ் ஆகி கிடக்கு. பாஜகக்காரனுக்கு ஒன்றும் மான ஈனம் எதுவுமே கிடையாது. நீ என்ன ஒன்றுனாலும் என் கட்சியில் சேரு, கூட்டணியில் சேரு. ஆனால் அப்படி எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே. சொல்லவே இல்லைன்னு உறுதியாக சொன்னாங்கன்னா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். பாஜக கூட்டணிக்கு போகவே மாட்டேன்னு எடப்பாடி சொன்னார்ல எஸ்டிபி மாநாட்டில். இப்போ மட்டும் இல்லை, 26 தேர்தலையும் போக மாட்டேன் அடிச்சு சொன்னார்ல. அடிச்சு கேட்பாங்க, அப்பையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்பையும் சொல்லிடாதானே, என்னடா சொல்லணும்னு கேட்ட மாதிரி சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார்? போயிட்டார்ல. அதே மாதிரி தான் இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கூப்பிடலைங்க, கூப்பிட்டதான் எங்கள் ஆள் பில்டப் பண்ணிக்கிறாருங்க, ஏன்னா அங்கேயே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக தாங்க பில்டப் பண்ணுறாரு. அவரை தனியாக, அதனால் அவருக்கு என்ன லாபம்னு கேட்குறேன். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கிறோம், கேரியரின் உச்சத்திலிருந்து வந்திருக்கிறோம், பொண்டாட்டியை விட்டு வந்துட்டோம், பிள்ளையை விட்டு வந்துட்டோம், குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், நம்மளவங்களை பூரா விட்டு வந்துட்டோம். காங்கிரஸில் கூப்பிட்டாங்க, பிஜேபியில் கூப்பிட்டாங்க, என்டிஏல கூப்பிட்டாங்க, ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களே உங்களுக்காகத்தான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு டைலாக் வேணும்ல. ஒரே ஒரு டைலாக் கிரியேட் பண்ணுறதுக்கு படாத பாடு போடுறாங்க. அதுதான் உண்மை. உண்மையிலேயே அவருக்கு சீட்டு இல்லை. அவர் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே என்டிஏ கூட்டணியில் இடமே இல்லை, அது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? பேச்சுவார்த்தை நடப்பது உண்மையா, இல்லை சும்மா பில்டப் பண்ணிக்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தா, பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைங்கிறாரு நயினார் நாகேந்திரன். முடிவு எடுக்க வேண்டியது அமித்ஷா, விஜய் கிடையாது, நயினார் நாகேந்திரன் கிடையாது, எடப்பாடி கிடையாது, பிஜேபி தான் முடிவு பண்ணணும். விஜய் எங்கே இருக்கணும், பனையூரில் இருக்கணுமா, ஜெயிலில் இருக்கணுமா, கூட்டணியில் இருக்கணுமா,
எல்லாத்தையும் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல பாஜக தான் இருக்குது. பாஜக வான்னா வரணும், வெளியே இருந்து அங்கேயே நின்று தனியாக போட்டிடணும் என்கிற நிலைமையில் தான் அவர் இருக்கிறாரு. விஜய்க்கு இனி தனித்த செல்வாக்கு, தனித்த மரியாதை, தனித்த இமேஜ் இப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 10ல் 1 11 அவர் ஆயிட்டார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பவன் கல்யாண் மாதிரி ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஆட்சி அமைச்சா தானே துணை முதலமைச்சராக முடியும். துணை முதலமைச்சராக இல்லை, யாருக்கு துணையாக போகிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது தேர்தல் முறைகேட்டின் வழியாக ஏதாவது கோல்மால் பண்ணால் தான் உண்டு. அதுக்கு தான் அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது வன்முறை நடக்காதா, எவனாவது போய் குரூப்பாக போய் கிராமத்தில் 4 பேர் அடிச்சிட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எங்காவது ஒரு விபரீதம் நடந்துச்சுன்னா பாருங்கள் ஸ்டாலின் ஆட்சி மோசமாயிருச்சு அப்படி சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சாரத்திற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நிலைமை என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்புக்கு மிக அருகில் இல்லை. திமுக தான் மறுபடியும் ஜெயிக்கும், 2வது இடத்துலையாவது நம்ம இருப்போமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு போட்டி நடக்குது. ஏன்னா 4 முனை போட்டிங்கிறது தாங்காது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நடந்தது, அதுக்கு முன்பு தனித்து நின்ற தேமுதிகவுக்கு என்ன நடந்தது, அதுக்கு முன்பு தனித்து நின்ற மதிமுகவுக்கு என்ன நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனித்துவம் என்கிற பேர்லையோ தனியாக தேர்தலை சந்திப்பவர்களோ மிக படுதோல்வியை தான் அடைந்திருக்கிறார்கள். அதிகார மையத்தை நோக்கி நெருங்கவே முடியாது. விஜய்னால் பெரிய சக்தியாக வர முடியாது. வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சு, அவரே அதை கெடுத்துக்கிட்டார். மிக 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 மோசமாக எப்படி கூட்டம் நடத்தக்கூடாது, எப்படி நிர்வாகம் பண்ணக்கூடாது, எப்படி குடும்பம் நடத்தக்கூடாது, எப்படி கட்சி நடத்தக்கூடாது, எல்லாத்துக்குமான உதாரணமாக விஜய் இருக்கிறார். அதனால் விஜய் அரசியல் வெல்லாது என்பது விஜய்க்கும் தெரிந்து விட்டது. இனி சினிமாவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கேயும் தோற்று அங்கேயும் தோற்று என்ன செய்ய போகிறோம்னு தெரில. தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனத்தை கூட அவரால் தெரிவிக்க முடியல, ஒரு ஜனநாயகனுடைய இதை கூட அவர் தெரிவிக்க முடியல. அதனால் அவர் நாளை டெல்லிக்கு போகிறாரு, விசாரணைக்கு போகிறாரு. அங்கே வேப்பிலையை அடித்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அவருக்கு. அதற்கு பின்பு தான் உண்மையான நிலவரம் என்ன என்பது பட்டவர்த்தனமாக தெரிய போகிறோம். அது வரைக்கும் இங்கேயா அங்கேயாங்கிற ஊசலாட்டம் நீடிக்கும். எதுங்கிற முடிவை திங்கட்கிழமை நமக்கு தெரியும். பாஜக கூட்டணிக்கு தாவேகா போச்சு அப்படின்னா அது பாஜக கூட்டணிக்கு வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது இன்னும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே போலிகள், கொள்கையற்றவர்கள், கோமாளிகள். அவர்கள் யாருக்குமே ஒரு நிரந்தர கோட்பாடு கிடையாது என்பதை நோக்கி தான் அது நகரும். கூட்டணிக்கு போயிட்டா டேமேஜ் ஆயிரும். அதிமுக கூட்டணிகளை போய் விஜயகாந்த் காலி ஆகிட்டாரு, மக்கள் நல கூட்டணியில் போய் இன்னும் காலியானார். எப்பொழுதுமே தங்கள் மீதான நம்பகத்தன்மையை ஒரு தலைவன் கெடுத்து கொண்டால் அவங்களுடைய ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். மதிமுக போன்ற கட்சிகளுக்கு அதான் நடந்தது. கலைஞரை எதிர்த்து விட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவிலே போய் சேர்ற மாதிரி நிலைமை வந்துச்சு. பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டு பாஜகவுடையே விஜய் போயிட்டாருன்னா விஜயை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் ஓட்டு சதவீதம் கூடலாம், நம்பகத்தன்மை கூடாது. நம்பகத்தன்மை படுவீழ்ச்சி அடையும், அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். அவரும் ஒரு டம்மி பீஸ் தான்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு திரும்ப அண்ணாமலை சொல்கிறார் இல்லைங்களா, அதுக்கான காரணம் என்ன இருக்கும்? அது ஒன்றுமே கிடையாது. விசிகா கூடுதல் சீட்டு எதிர்பார்க்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் சீட்டு எதிர்பார்க்குறாங்க. கூடுதல் சீட்டு கொடுக்கல, பழைய மாதிரியே 5-6 கொடுத்தா நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி இழுத்துக்கிட்டே வர்றாங்க. அதை ஒரு அதிகபட்சமாக பிளவாயிரும், உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போலாம் உடையாது, கூடுதல் சீட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வேறு எங்கும் அணி மாற்றங்கள்லாம் நிகழ்வதற்கு சாத்தியம் இல்லை. தேர்தலுக்கு மிக குறுகிய காலத்துலலாம் அணி மாற மாட்டாங்க. சில பேர் கிளப்பி விட்றான், கம்யூனிஸ்ட் கட்சி விசிகாலாம் விஜய்கிட்ட போகுது அப்படின்னு கிளப்பி விட்றாங்க. அதெல்லாம் எல்லாமே பில்டப் தான், அதுக்கான சாத்தியமே இல்லை. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் குழப்பம் நடிக்கிறது. அது விரைவில் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தெரியல. அதிமுக கூட்டணியில் அப்படி என்ன சார் குழப்பம் நடக்குது?
விஜயை சேர்ப்பதா வேண்டாமா என்பதற்கான டிஸ்கஷன் இருக்குல்ல, எடப்பாடி அதை விரும்பவில்லை, பாஜக அதை விரும்புகிறது. அந்த முரண்பாடு நீடிக்குதுல்ல, அந்த முரண்பாட்டுக்கு முடிவு எட்டப்படவில்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.